அதுல ஒரு பங்கு தானே இப்ப கொடுக்க போறோம், அவ்வளவுதானே? சொத்த 3 பங்கா பிரிச்சு உங்களுக்கு வர பங்குல நீங்க ஒரு பங்க தாராளமா கொடுத்துக்கோங்க. அத நான் வேண்டான்னு சொல்லவே இல்ல. ஏய் பார்வதி, கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா? சும்மா இந்த மிரட்டுற வேலை என்கிட்ட வேண்டாம். பொண்டாட்டியை விட்டுட்டு சந்தோஷத்தை வெளியே போய் தேடுறவங்க உன்னோட நிறுத்துவாங்களா என்ன? இப்ப ஜீவான்னு ஒருத்தனை பத்தி தெரிய வந்திருக்கு. அடுத்து ராஜான்னு ஒருத்தன் வருவான். அவனுடைய அம்மாவை கூட உங்க அப்பா வச்சிருந்தாருன்னு வரும். பார்வதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அன்னைக்கு உன்னை அடிக்காம விட்டுட்டேன். இதுக்கு மேல என் மாமனாரை பத்தி ஒரு வார்த்தை பேசுன வாயிலேயே போடுவேன், சொல்லிட்டேன். யார பத்தி தப்பா பேசுற? ஊர் பெரியவங்களா இங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி பேசணும்னு உனக்கு அறிவில்ல? என்ன சித்தி பேசுறீங்க? கடவுள் புண்ணியத்துல நமக்கு நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்துல ஒரு பங்குங்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஜீவா யாரு? அவன் நம்ம குடும்ப வாரிசு. பெரியப்பா எல்லாத்தையும் யோசிச்சுதான் எழுதி வைக்கிறாரு. அது எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? யார் ஊர்ல வந்து யாருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்க? இந்த சொத்துக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. நீ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, இங்க பாரு, நான் இந்த குடும்பத்துல பிறந்தவ. எனக்கு பங்கு இருக்கு. பார்வதி என் தம்பி பொண்டாட்டி, அவளுக்கும் பங்கு இருக்கு, உரிமை இருக்கு. அத நாங்க பேசி தீர்த்துப்போம். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. பத்மா, என்ன பேசுற நீ? அவ இந்த வீட்டு மருமக. அண்ணா, நீங்க இதுல தலையிடாதீங்கண்ணே. இவ என்னமோ இந்த வீட்டுக்கு பெரியப்பா மாதிரி எல்லாருக்கும் புத்திமதி சொல்லிட்டு இருக்கா. நான் சீனுவோட மனைவி தானே. இந்த குடும்பத்துல எனக்கு உரிமை இல்லையா? நான் பேசக்கூடாதா? நான் 4 வார்த்தை நல்லது கெட்டது சொல்லக்கூடாதா? ஓ, அப்படியா? சரிம்மா, இந்த குடும்பத்துல உனக்கு உரிமை இருக்குதா? அப்போ இந்த சொத்துலயே உனக்கு பங்கு இருக்குதா? நீ என் பையனோட மனைவின்னு சொல்லி சொல்றல்ல, அமெரிக்காவுல இருக்கிற உன் சொத்துல அவனுக்கு பங்கு இருக்குல்ல? ஆமா, அவனுக்கும் பங்கு இருக்கு. யாரு இல்லன்னு சொன்னா? என்னோட சொத்து சீனு சொத்து தான். அப்படின்னு சும்மா வாயில சொல்லிட்டா போதுமா? அமெரிக்கால வச்சிருக்கிற சொத்துல என் பையனுக்கும் பங்கு இருக்குன்னு எழுதி கொடுக்கறியா? இந்தாங்க, நீங்க கேட்ட பத்திரம். நல்லா படிச்சு பாருங்க. அமெரிக்கால ரெஜிஸ்டர் பண்ணுது. இந்த படி. இதுல என்னென்னமோ எழுதிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு சரியா தெரியாதுன்னு எதையும் உன்னை கொண்டு வந்து காட்டி ஏமாத்துறியா? தமிழ்நாட்டு பத்திரத்துல தமிழ்ல இருக்கும். அமெரிக்கால பண்ணதுனால இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சும்மா ஏமாத்துறதுக்காக சொல்லல. இது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க சார். ஒருவேளை பார்வதி அவ உண்மையிலேயே எழுதி வச்சிருப்பாளோ? அமெரிக்காவுல அவளுக்கு சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுல பாதி எப்படியும் அவ எழுதி வச்சிருப்பால? இல்ல பார்வதி, அவ கொண்டு வந்து குடுக்கற வீராப்ப பார்த்தா உண்மையிலேயே சீனு பேர்ல சொத்தை எழுதி வச்சிருப்பான்னு தான் தோணுது. வெச்சா வைக்கட்டும், எழுதி வச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபம் தானே. என் பையன் பேர்ல சொத்து இருக்குன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. அந்த சொத்து வந்துருச்சுன்னு இந்த சொத்தை ஜீவாவுக்கு கொடுக்க மட்டும் சம்மதிச்சிடாதீங்க நீ. அது எப்படி சம்மதிப்ப? அது என்னோட உரிமை. சொல்லுங்க சார். அவங்க சொல்றது உண்மைதான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க சொத்துல ஒரு பாதிய
அவங்க கணவர் சீனு பேர்ல தான் எழுதியிருக்காங்க. என்ன மாயா, எதுக்கு இதெல்லாம் பண்ண? சொத்து உன் பேர்ல இருந்தா என்ன, என் பேர்ல இருந்தானே எல்லாம் ஒண்ணுதானே. சீனு, ஒரே ஒரு ஆர்டருக்காக டெக்ஸ்டைல் என் பேர்ல இருக்கட்டும், அப்படி இருந்தாதான் நல்லதுன்னு ஒரே நாள் நைட்ல நீ என் பேர்ல சொத்தை எழுதி வச்சல. அந்த அன்புக்கு முன்னாடி இந்த சொத்தெல்லாம் ஒண்ணுமே இல்ல சீனு. என் சொத்தை முழுசா உன் பேர்லயே மாத்திருப்பேன். ஆனா அப்போ உனக்கு யுஎஸ் சிட்டிசன்ஷிப் இல்லாதனாலதான் உன் பேர்ல முழுசா மாத்த முடியல. சார், இந்த சொத்து மதிப்பு எவ்வளவு வரும்? இதுல டாலர் மதிப்புல போட்டிருக்கு. இதோட மதிப்பு 50 லட்சம் US டாலர். ஒரு டாலரோட மதிப்பு 94 ரூபா 38 பைசா இன்னைக்கு. அப்போ 50 லட்சம் US டாலர்னா இன்னைக்கு இந்திய பணத்துக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு வரும்.